இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த விமன் எல்டர் இருப்பாள், அவளோட ஸ்வாட் வந்து ஷேட்டர் ஆயிடுது. இவளுக்கு வந்து இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனோட உடம்புல வந்து, அதாவது அவன் சதையில் வந்து கத்தி வந்து இறங்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு வந்து அவன் சதை வந்து நல்லா வலுவடைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிட்டு இருக்கா. அவனை வந்துட்டு அதான் சொல்லுவான், நீ பண்ணுறது வந்து யூஸ்லெஸ், நீ ரொம்ப க்ளூலெஸ்ஸாக வந்து நடந்துக்கிட்டு இருக்க, உன்னை ஒரே அடியில் வந்து இப்போ சாகடிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக்கை வந்து கொடுக்க பார்க்க, அவன் வந்து கண்ணை மூடிட்டு அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த இடத்த வந்து ஒரு பயங்கரமான அடி அடித்தா எப்படி ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகும், அந்த இம்பேக்டை வந்து ஆகிற மாதிரி காட்டுறாங்க. பட் அந்த எல்டருக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. வந்து கண் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ வந்து அந்த அட்டாக் வந்து ஒரு பிளாக் பண்ணி நின்றுட்டுருப்பார். அவர் அப்படி பிளாக் பண்ணி நின்றுட்டுருக்கும்போது, நல்ல வேளை நான் வந்து டைமுக்கு வந்துட்டேன் விமன் எல்டர், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, டேய் நீ வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து என்னோடய எல்லா பிளான்ஸுக்குமே வந்து குறுக்க வந்துட்டுருக்கடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அவனோட பவர் வந்து மேசிவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஹீரோவுக்குமே வந்து தெரிஞ்சிருது இது வந்து பிளட் ரிவர்சல் டெக்னிக் தான், ஆனால் எப்படி அவன் கான்சியஸ்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஹீரோவும் அவனும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவனோட மசில்ஸ் எல்லாமே பெருசாகுது. அவனோட ரா ஸ்ட்ரென்த், அது மட்டும் இல்லாமல் அவனோட கீயுமே வந்து, அதாவது கீங்கிறது வந்து அந்த சாக்கரா மாதிரி, அதுவுமே வந்து கொஞ்சம் மேசிவாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்க, அவன் வந்து கையிலேயே வந்து ஒரு QI பிளேடை வந்து ஃபார்ம் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே புரியுது. ஆக்சுவலாக அவன் யூஸ் பண்ணுறது வந்து டிமானிக் டெக்னிக் தான். அது வந்து கிராண்ட் கடியன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சில ஸ்டெப்பாக வந்து கற்றுக் கொடுத்துருப்பான்ல, அதில் வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க இவங்க 3 பேருமே. அதில் ஃபஸ்ட்டு அந்த டார்க் கிளான் எல்டர் அவனை வந்து ஹீரோ போட்டு தெளிவார். அவனும் அதே மூவ் தான் யூஸ் பண்ணுவான். அந்த மூவ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இந்த விமன் எல்டருக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். ஸோ இவன் அந்த பிளட் ரிவர்சல் டெக்னிக்கோட வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறங்காடி இதோட ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ ஹீரோ வந்து இதை டிஃபெண்ட் பண்ணுறோன்னா வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் பிளேட் கார்ட் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவார். அதை யூஸ் பண்ணி அவர் வந்து பிளாக் பண்ணுவார். பட் அதை பிளாக் பண்ணாலுமே கூட உடம்புல வந்து எந்த விதமான அட்டாக்கும் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா அவனோட சதையில் வந்து ஹீரோவோட அந்த பிளேடு வந்து இறங்காது. இப்படிக்குமே வந்து ஹீரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங்கோட கொம்பிலிருந்து வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பிளேடு, அதுவே வந்து இறங்க மாட்டேங்குது. பட்டு அந்த ஸ்வாட் வந்து, அந்த பிளேடு வந்து எந்த டேமேஜும் ஆகலை. பட் அந்த கூறு வந்து அவன் உடம்புல வந்து இறங்க மாட்டேங்குது. ஸோ அவன் வந்துட்டு இது யூஸ்லெஸ் தாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஹீரோ வந்து ஒரு அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோ வந்து எங்கேயோ போய் வந்து மலையிலலாம் இடிச்சுட்டு வந்து விழுகிறாரு. அதே சமயத்தில் வந்து கிராண்ட் கார்டியன் வந்து என்ட்ரி கொடுப்பான். என்ட்ரி கொடுத்துட்டு, என்னால் வந்து இதை நம்பவே முடியல, ஏற்கனவே வந்து எங்களாடுக்கு வந்து இந்த மாதிரி எனர்ஜி இல்லை என்கிட்ட ஃபைட் பண்ணி, ஸோ அவரால் வந்து இதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து கிட்டத்தட்ட கிராண்ட் கார்டியனுக்குமே வந்து அதே நிலம் தான். ஹீரோ கூட ஃபைட்டில் வந்து அவன் மேக்ஸிமம் அந்த எனர்ஜியை வந்து அவன் இழந்திருப்பான். இப்போ எல்லாருமே வந்து சேம் லெவலில் இருக்க, அவன் வந்துட்டு ஒரு வழியை நீ செத்து தொலைச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு ஆறா வந்து ப்ரெஷர் ஆகுது. அது வந்து சாதாரண ஆறா கிடையாது, அது வந்து ஒரு டிமானிக் எனர்ஜி. அதை வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சென்ஸ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் அந்த கிராண்ட் கார்டியனும். ஸோ அப்படி ஹீரோ வந்து அந்த ஸ்வாடத்தை வந்து சமன் பண்ணி அட்டாக் பண்ணுவார். ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த டிமானிக் ஸ்வாடு வந்து ஹீரோவோட உடம்புல வந்து ஒரு பார்ட்டு மாதிரி, இதை மறந்துடாதீங்க, அது ஹீரோனால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஹீரோ வந்து அது யூஸ் பண்ணும்போது இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல, இந்த மாதிரி ஒரு கத்தி எங்கடா இருந்தது, எங்கேருந்து எடுத்த, பட் எதுவுமே வந்து என்கிட்ட ஒர்க் ஆகாது, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாடுறான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் அவனும் வந்து நேருக்கு நேராக வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு உடம்புல வந்து கத்தி இறங்காதா, சரி அதையும் பார்த்தலான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனும் வந்து மாறி மாறி அட்டாக் பண்ண, ஹீரோ வந்து அவரோட ஸ்வாடை சுற்றியும் வந்து டிமானிக் எனர்ஜியை வந்து கவர் பண்ணி ரொம்ப ஒரு கூர்மையாக வந்து அவனோட உடம்புல வந்து செலுத்துகிற மாதிரி பண்ண, இவன் டிஃபெண்ட் QI வச்சு டிஃபெண்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுவான். உடம்புக்குள்ளே வந்து இது தொலைச்சிட்டு போயிருன்னு தெரியும் இவனுக்கும். ஸோ அவன் டிஃபெண்ட் பண்ணியுமே வந்து அந்த அட்டாக் வந்து இவனோட உடம்பு வந்து கிழிச்சிட்டு போயிடும். ஸோ இவனாலையுமே வந்து நம்ப முடியல, இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, நீ வந்து ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த கிராண்ட் கார்டியன் வந்து இந்த மாதிரி ட்ரூ ஹெவன்லி டீமனுக்கு வந்து என்னோட பவுடவுனை வந்து நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் அந்த விமனுக்கு இப்போ தான் பார்ப்பேன், அந்த உமன் எல்டர் அவள் வந்துட்டு, ஓ இப்போ இது கிராண்ட் கார்டியன் தானா, கிராண்ட் கார்டியன் தான் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் நீ எதுக்கு அவனை ட்ரூ ஹெவன்லி டீமன் அப்படின்னு சொல்லி யங் மாஸ்டர் கூப்பிட்றேன்னு சொல்லும்போது வந்து அவள் வந்து ஹீரோ கையில் இருக்கிற ஸ்வாடை வந்து பார்ப்பா. அவள் பார்த்தோன்னே அவளுமே வந்து இந்த மாதிரி உண்மையான நியூ ஹெவன்லி டீமனுக்கு வந்து என்னோடய வணக்கத்தை வந்து நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, எதனால் வந்து திடீர்னு உங்களோட
முறைகளில் வந்து இவ்வளோ மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அவள் பேக் ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிப்பாள். ஆக்சுவலாக இந்த டிமன் கல்ட்டு வந்து உருவான அந்த டைம்லேருந்தே வந்து இந்த விஷயங்கள் வந்து இருக்குது. அதாவது இந்த ட்ரூ டிமானிக் ஸ்வாட் வந்து யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் வந்து நியூ ஹெவன்லி டீமன். அதை வந்து எந்த கிளான்னாலையுமே வந்து அப்போசிஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஆன்செஸ்டர்னால் வந்து எழுதப்பட்ட ஒரு விதிமுறை. இதை மட்டும் யாராலையும் வந்து மாற்றி அமைக்க முடியாது. இப்படிங்க வந்து இப்போ கரண்ட் எங்களாடு வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்குது வந்து அது வந்து ஒரு ரெப்ளிகா, அது வந்து ஒரு டூப்ளிகேட். ஸோ அது எல்லா எல்டருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு அப்போ வந்து எந்த எல்டருமே வந்து இதை மறுத்து பேசலை. இப்படிக்குமே வந்து அவங்க 6 மெயின் கிளான் தானே அப்படின்னு சொல்லும்போது இல்லை, அவங்களால வந்து மறுத்து பேச முடியாது. ஏன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளேட் கார்டு தான் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்வாடை வந்து திருடிட்டு போயிட்டான்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் வந்து பரப்பப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு என்ன ஒரு மக்கு நாய்களாக இருந்துருக்குறானுங்க பாரு. ஆக்சுவலாக அந்த ட்ரூ டிமானிக் ஸ்வாடு வந்து இருந்தது வந்து அந்த கேவில், ஆக்சுவலாக அந்த 5th டெஸ்ட் என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த கேவில் தான் வந்து இந்த ஸ்வாடு வந்து இருந்தது. பட் ட்ரூ டெஸ்டன்ட் வந்து அவங்க கையில் தான் வந்து இது போகும்னு சொல்லி யாருமே வந்து கண்டுபிடிக்கல. இவங்கனால வந்து எடுத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அவனை வந்து ரூமர்ஸ் பரப்பியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோக்கு வந்து புரிய ஆரம்பிக்கிறது வந்து இந்த உண்மையான ட்ரூ ஹெவன்லி டீமன் வந்து ஹீரோ தான். இப்போ ஹீரோ வந்து இந்த ஸ்வாடை காமிச்சு நான் வந்து லீடர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த கல்ட் லீடர் இருக்கிறான்ல ஹீரோவோட அப்பா, அவனாலேயே வந்து அப்போசிஸ் பண்ண முடியாது. அவன் வந்து ஹீரோவுக்கு வந்து தலை வணங்கித்தான் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பவர் வந்து இது ஹோல்டு பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நார்மல் ஸ்வாட் கிடையாது. இது வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங்லேருந்து க்ரியேட்டான ஒரு சோல்லேருந்து க்ரியேட்டான ஒரு ஸ்வாட். இதை வந்து ஹீரோட பாடியில் வந்து அட்டாச் பண்ணங்காட்டி இப்போ ஹீரோ தான் வந்து உண்மையான நியூ ஹெவன்லி டீமன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்கெலாம் சொல்லி முடிச்சோடனே வந்து இந்த விமன் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி உங்கள் கிட்ட வந்து அலைன்ஸ் வந்து ப்ளச் பண்ணுறதுக்கு வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக எங்களோட வம்சாவளியே வந்து நியூ ஹெவன்லி டீமனுக்கு தான் வந்து, அதாவது நியூ கிடையாது, ஹெவன்லி டீமனுக்கு தான் வந்து எங்களோட வாழ்க்கையிலேயே வந்து அர்ப்பணிப்போம். பட்டு எங்களுக்கு வந்து இதுவரையில் வந்து எந்த விதமான நியூ ஹெவன்லி டீமனுமே வந்து வந்தது கிடையாது. 500 வருஷங்கள் வந்து உருண்டு ஓடிருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்களோட மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் வந்து லாடை விடவே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். இது வந்து எங்களோட ஆன்செஸ்டர், அதாவது அந்த கிரேட் கார்டியனோட ஆன்செஸ்டர்ஸ் வம்சாவளியை வந்து அவங்களுக்குமே வந்து கொடுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னிக் இருக்கும். அந்த டெக்னிக் இவன் பர்ஃபார்ம் பண்ணால் வந்து கரண்ட் அந்த லீடர் இருக்கிறான் கல்ட் லீடர், அவனோடையே வந்து இவன் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். ஸோ ஹீரோவுக்கு வந்து அப்போ ஏன் நீ வந்து அவனுக்கு கீழே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிப்பான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பர்த்லேயே வந்து நியூ ஹெவன்லி டீமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இனிமேல் வந்தான்னா ஓகே, பட் வராத வரைக்கும் வந்து அந்த ஆர்டரை வந்து பின்பற்றி தான் ஆகணும். ஆக்சுவலாக கல்ட்டுக்குன்னு ஒரு லீடர் வேணும். அப்படி லீடர் இல்லாமல் போச்சுன்னா வந்து கல்ட்டே வந்து சுக்குநூறாக வந்து நொறுங்கி போயிடும். ஸோ எங்களோட ஆன்செஸ்டர் வந்து ஒரு பேராசைட்டை வந்து க்ரியேட் பண்ணார். அந்த பேராசைட் வந்து எங்களோட பர்த்லேயே வந்து எங்களோட உடம்புல வந்து செலுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு பேராசைட் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. அதை வந்து யார் வந்து கரண்ட்டாக வந்து லீடர் ஆகிறாங்களோ, அதாவது லீடர் பொசிஷனை வந்து இவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாஸ்டர் கீ கண்ட்ரோல் பேராசைட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் வந்து அவங்கள பிட்ரே பண்ண முடியாது. அப்படி பிட்ரே பண்ணணும்னு நினச்சாலே வந்து எங்களுக்கு வந்து உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் விஷயத்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கிராண்ட் கார்டியன் வந்துட்டு இந்த மாதிரி நியூ ஹெவன்லி டீமன் உங்களோட டார்க்னஸான ஆராவை வந்து என் உடம்புல வந்து செலுத்துங்க. அப்போ தான் வந்து அந்த பேராசைட் வந்து உங்களை வந்து ட்ரூ ஒரு மாஸ்டரை வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கும். ஆக்சுவலாக கீ கண்ட்ரோல் அவங்ககிட்டயே இருந்தாலுமே வந்து அது வேஸ்ட்டு தான். நீங்கள் தான் வந்து உண்மையான நியூ ஹெவன்லி டீமன். உங்கள்கிட்ட தான் வந்து அந்த பேராசைட்டையே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எனர்ஜி இருக்குது. நீங்கள் அது என் உடம்புல செலுத்துங்க. அப்போ தான் வந்து என்னால் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு மறுப்புமே இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு அந்த கரண்ட் லீடரே வந்து ஆர்டர் பண்ணாலும் கூட நான் வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ண முடியும். அவனால் வந்து என்னை த்ரெட் பண்ண முடியாது. அவன் அந்த கீ கண்ட்ரோலே வச்சுருந்தாலும் கூட உங்களோட ஹெவன்லி டிமானிக் எனர்ஜி தான் வந்து ஒரு மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த எனர்ஜி வந்து அவன் உடம்புல வந்து செலுத்திடுவான். ஸோ இப்போ அந்த பேராசைட் வந்து ஹீரோ தான் வந்து ட்ரூ மாஸ்டரை வந்து அக்செப்ட் பண்ணிச்சு. இப்போ அவங்ககிட்ட வந்து கீ கண்ட்ரோலே இருந்து அவன் யூஸ் பண்ணி கிராண்ட் கார்டியன் கொல்ல ட்ரை பண்ணாலும் கூட அது யூஸ்லெஸ். ஏன்னா ஹீரோ தான் வந்து இப்போ ஒரிஜினல் மாஸ்டர். இப்போ ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஹீரோ கட்டுக்கிறங்காட்டி வந்து இப்போ அந்த கரண்ட் லீடரோடையே வந்து இந்த கிராண்ட் கார்டியன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளவன். இப்போ அவனை வந்து இவனால் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஹீரோ கிட்ட தான் இப்போ மேஜராக எல்லா கண்ட்ரோலுமே இருக்குது. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு சரி நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ எல்லாருமே வந்து கல்ட்டுக்கு வந்து போய் விசிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி விசிட் பண்ணும்போதே வந்து சீனங்கட்டை அவன் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி இந்த
24 டெமானிக் ஸ்வாட ஆட்டம் வந்து ஏன் வந்து பாஸ் டவுன் பண்ண ஆரம்பித்தாங்கிற ஃப்ளாஷ்பேக்கு வந்து சொல்ல ஆரம்பிப்பேன். ஆக்சுவலாக வந்து இந்த டெக்னிக் வந்து க்ரியேட் பண்ணி இப்படி வந்து டிஸ்டன்ஸுக்கு வந்து போகணும்னு நினச்சது வந்து உங்களோட தாத்தா தான். அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவர் வந்து இந்த மாதிரி போகிறப்ப வந்து எனக்கு வந்து இந்த ஆன்செஸ்டரோட டெக்னிக்குமே வந்து கொடுத்துட்டு தான் போனார். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு அளவுக்கு வந்து அவர் வந்து பர்ஃபெக்ட் பண்ணல. அவருக்கு வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து செலுத்தி அதை கரெக்டாக வந்து கொண்டு வரணும்னு தெரில. பட் அதுக்கான ஒரு டிப்ஸை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போனார். நான் வந்து அது 8 வருஷமாக வந்து மாஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட என்னோடய கார்டியன்ஸ், அதாவது அந்த ஆன்செஸ்டர் கார்டியன் இருக்கான்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கலையும் இந்த கலையும் வந்து இணைச்சி ஜஸ்ட் ஒரு பர்ஃபெக்ட் லெவலுக்கு கீழே வந்து என்னால் கொண்டு வர முடிஞ்சிச்சு. பட் அதுவே என்னால் பர்ஃபெக்டே பண்ண முடியல. பட் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டே பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருப்பான். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ இதுதான் வந்து ஃப்ளாஷ்பேக். அதுக்கப்புறம் வந்து அவன் சொல்ல ஆரம்பிப்பான், இந்த மாதிரி நான் போயிட்டு 10 வருஷத்தில் வந்து திரும்பலினா வந்து கல்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தை வந்து நிகழப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ நீ எல்லாத்துக்கும் வந்து ரெடியாக இருந்துக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ வந்து அவன் வந்து இன்டேரக்டாக வந்து இந்த 6 பிளேட் கார்டு அந்த கிளானை பற்றி அவன் சொல்லியிருக்கான். அப்போ பிளேட் கார்டு டிசிடென்ட் வந்து இன்னும் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிராண்ட் கார்டுன்ட்டு கிட்டத்தட்ட அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு அப்போது என்னோடய தாத்தாவோட காணாம போன அந்த விஷயத்துக்குமே வந்து இவனுக்கு ஏதோ ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீனங்கட்டை கல்ட் லீடர்கிட்ட போகுது. அவன் வந்து இந்த மாதிரி கிராண்ட் கார்டியன் வந்து இங்கேருந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து ஒருத்தர் இந்த மாதிரி மெசேஜ் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஆமாம், இந்த மாதிரி கிராண்ட் கார்டியன் வந்து இந்த மாதிரி கல்ட்டிலேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மட்டும் கிடையாது, வைஸ்லாடும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வாட் கிளான் லீடர் இருப்பான்ல அவனுமே வந்து இங்கே இல்லை. அப்புறம் அந்த விமன் எல்டருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் கூடயே வந்து ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து இவனோட தம்பி. அவன் இருந்துட்டு நான் தான் சொன்னேன்ல, அவனை வந்து உன்னால் வந்து துருப்பிச்சிட்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உன்னோட பொசிஷனுக்கு வந்து இப்போ த்ரெட்டில் மாதிரி வந்து இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை, நான் வந்து என்னோடய பொசிஷனை வந்து தக்க வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பான். இந்த மாதிரி அந்த ட்ரங்கன் மாஸ்டரையுமே அப்புறம் அந்த ரெட் ஹேர் இருக்கிறான் 2 பேர்த்தையுமே வந்து தூக்கி வந்து ஜெயிலில் அடையுங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து இன்டேரக்டாக வந்து ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ரெட் ஹேர்லாம் வந்து டேரெக்டாகவே பண்ணுவான். பட்டு ட்ரங்கன் மாஸ்டர் வந்து ஹீரோ மேலே வந்து அந்த மாஸ்டர் டிசப்ளின்கோசரம் ஒரு இன்டேரக்டாக வந்து அவன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை சிறையில் அடிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கிராண்ட் கார்டியன் வந்து விசிட் பண்ணுவான். அப்போ இந்த கல்ட்டு இருந்துட்டு கேட்பான், எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி 7 அந்த ஸ்வாட் மாஸ்டர் இருக்கிறான்ல, அதான் ஸ்வாட் கிளானோட மாஸ்டர், அவன் வந்து இறந்துட்டான். அதுக்கு காரணம் வந்து வைஸ்லாடாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ மென்ஷன் பண்ண கிராண்ட் கார்டியன்ட்டு இல்லை, நான் வந்து ஹெவன்லி டீமன் வந்து இதில் வந்து இன்வால்வ் பண்ண வந்து விரும்பலை. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்டோரி வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவன் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பான். இல்லை, ஆக்சுவலாக வந்து அதுக்கு ஹீரோ வந்து காரணம் கிடையாது, அவன் வந்து பிளட் ரிவர்சல் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணான், அதுதான் வந்து ஒரு ரீசன், அதனால தான் வந்து அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியா, நீங்கள் வேணால் என் கூட ஆட்களை வந்து அனுப்பிச்சி வைங்க, நான் போய் அவனோட பிணத்தை வந்து தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது சரி போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அவனை ஆட்களை வந்து அனுப்பிச்சி வச்சிருவான் இப்போ அந்த பிணத்தை தூக்கிறதுக்கு. அதே சமயத்தில் அந்த தம்பி இருந்துட்டு இப்போ கிராண்ட் கார்டியனுமே வந்து உன்னை மறுத்து பேசுகிறான்னு நினைக்கிறேன், அவன் வந்து இப்போது ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான், முன்ன இருந்த அளவுக்கு வந்து ஒரு பண்பாடே அவங்ககிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை, அவன் வந்து நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் ஒரு நாய் மாதிரின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அவங்ககிட்ட இருக்கிற கீயை யூஸ் பண்ணி ஒரு பொட்டி மாதிரி திறமா அதில் தான் வந்து அந்த கீ கண்ட்ரோல் பேராசைட் இருக்கும், அதை வந்து முழுங்கிட்டு இது வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார்டியன் வந்து என்கிட்ட அலைன்ஸ் பிளச் பண்ணும்போது இது என்கிட்ட கொடுத்தான், நான் வந்து இதை ஃபஸ்ட்டு சாப்பிடல, அதுக்கப்புறம் அந்த டிமானிக் டாக்டர்ஸ் கிட்ட வந்து அனுப்பிச்சி வச்சு இது என்னென்னு வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வந்து அதை சாப்பிட்ருவான். பட் இது சாப்பிட்டாலுமே வந்து அது யூஸ்லெஸ், ஏன்னா ஹீரோ தான் வந்து இப்போ அந்த பேராசைட்டோட மாஸ்டர், இவன் அதை சாப்பிட்டாலுமே வந்து இது ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ இப்போ அவன் சாப்பிட்டு இருக்கும்போது வந்து இப்போ இவனோட எண்ணம் என்னென்னா வந்து ஹீரோ வந்து அவன் எப்படியோ வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து இந்த கீ கண்ட்ரோலை வச்சு அவன் வந்து போட்டு தெரியல, அதாவது வந்து எனக்கு ஆப்போசிட்டாக வந்து ட்ரை பண்ணால் அவனை போட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் பிளான் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் கரண்ட்டு லீடரோடவே வந்து கிராண்ட் கார்டியன் வந்து பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் வந்து இப்போ ட்ரூ மாஸ்டருங்காடி வந்து அந்த கீ கண்ட்ரோலில் வந்து ஒர்க்கே ஆகாது, கார்டியனை வந்து கொல்லணுன்னா ஹீரோனால் மட்டும்தான் வந்து கொல்ல முடியும், இது வந்து அவனுக்கு தெரியாது. இப்போ அதே சமயத்தில் வந்து எல்லாருமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது இந்த மாதிரி டங்கன் மாஸ்டரும் அந்த ரெட் ஹேருமே வந்து அங்கே இல்லை, வந்து சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அப்போ அவனுக்கு இப்போவே வந்து காயினுக்கு தர ஆரம்பிச்சிட்டானுங்களா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து அந்த 1000 ஃபெஸ்ட் வேந்தம் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ 2 பேரையும் வந்து ஒரு விஷயத்தை வந்து சென்ஸ் பண்ணுறாங்க. சென்ஸ் பண்ணோன்னே
ஏற்கனவே வந்துட்டு பாங் இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து பின்னாடி வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இருக்கிற அந்த ரெசிடென்ஸுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு படையே வந்து நின்றுட்டுருக்கும் ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஸோ அந்த கல்ட் லீடரை வந்து அவனோட பொசிஷனை வந்து தக்க வச்சுக்கணும். அவனோட பொசிஷனுக்கு வந்து அவனோட பையனாகவே இருந்தாலும் வந்து த்ரெட்டு லெவலில் வந்து வரக்கூடாது. அவன் சாகிற வரைக்கும் அவன் தான் லீடராக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிவிட்டு ஹீரோவை வந்து சிறையில் அடைக்கிறதுக்கு வந்து ஏதோ ஸ்கெட்ச் போட்டிருக்க. இதோடையே வந்து இந்த பார்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்தது வந்து என்ன நடக்க போகுது, கிராண்ட் கார்டியனுக்கும் அதுக்கப்புறம் அந்த லீடருக்குமே வந்து என்ன ஆக போகுது, அந்த 6 மெயின் கிளான் வந்து ஹீரோவுக்கு வந்து அலைன்ஸ் வந்து ப்ளச் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஓகே கைஸ், நான் வந்து டைமிங் வந்து மாற்றலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து எனக்கு ஒரு பர்மனெண்ட்டான ஒரு டைமிங் ஒர்க்குக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து டைமிங்கில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ நாளைக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி கரெக்டாக அந்த டைமில் போடுவேன். பட் அன்னாடுமே வந்து வீடியோஸ் வரும், நீங்கள் பயப்பட வேணாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் வரைக்கும் பாய் கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.